Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் கார்னை வச்சு ரெண்டு சிம்பிளான ரெசிபீஸ் தாங்க செய்ய போறோம். ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு நம்ம ஈஸியா செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்க போறாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஸ்வீட் கார்னை வந்து ஆட் பண்றோம். இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. எனக்கு வந்து 3 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெடி. ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னாங்க ஸ்வீட் கார்ன் சாட் தான். இதில் வேக வச்ச 1 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. அது வெறும் கலருக்கு மட்டும்தான். தேவையான அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அரை வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். அரை தக்காளியும் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்திக்கிறேங்க. இது வந்து அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி. இது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடரை கூட்டியோ குறைச்சோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்ப்போம்.